எனது கொள்கைகள் மற்றும் எனது செயல்பாடுகள் தொடர்பாக தொடர்ந்து விமர்சித்துக் கொண்டிருப்பவர்கள் அதை விமர்சனங்களை செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்றும் அதுதான் தமக்கு எனர்ஜி, மக்கள் மத்தியில் ஆதரவை பெருக்குகிறது என்ற பதிலடியையும் திமுகவிற்கு அவர் கொடுத்திருக்கிறார். இப்போது இந்த ஜென்சி தலைமுறைகளின் வாக்குகளை, இளைஞர்களின் வாக்குகளை பெறுவதற்காக ஆங்கிலம் தமிழ் கலந்த அந்த அறிக்கைகளை வெளியிடுவது இப்போது மற்றும் ஒரு நகைச்சுவையாக இருக்கிறது என்றும் விஜய் இன்று திமுகவினரின் அந்த செயல்பாடுகளை, ஜென்சி இளைஞர்களின் கூட்டம், மாநாடு மற்றும் அறிக்கைகளில் இளைஞர்கள் பாணியில் அந்த மொழி மாற்றத்தை மேற்கொண்டிருப்பது ஆகியவற்றையும் அவர் மிக கடுமையாக விமர்சித்தார். திமுகவின் தோல்விக்கு காரணம் என்ன என்று நீங்கள் மக்களிடமோ வெளியில் சென்று கேட்க வேண்டாம், அதை உங்கள் குடும்பத்திலேயே கேட்டுக்கொள்ளுங்கள் என்று கூறினார். மற்றொன்று, எம்ஜிஆருடன் தம்மை ஒப்பிடவில்லை, அவரை விட அதிகமான வாக்குகளை பெற்றிருக்கிறோம் என்ற கருத்தை கூறியதற்கு அவர் பதிலளித்த அவர், அண்ணா, கலைஞர், பெரியார், எம்ஜிஆர் ஆகியோர் வழியில் அவர்களுடைய கொள்கைகளை நெஞ்சில் நிலைநிறுத்தி நாங்கள் பாடுபடுவோம் என்றும், நாம் சாதாரண உங்கள் விஜய் தான் என்றும், அவர்கள் பெரிய தலைவர்களோடு ஒப்பிடும் அளவுக்கு தமக்கு பெரிய அளவில் விருப்பமில்லை என்பதும் அந்த பொதுக்கூட்ட நன்றி தெரிவிக்கும் கூட்டத்தில் அவர் கூறினார். இது தவிர 1977க்கு பிறகு இந்த 2026ஆம் ஆண்டில் ஒரு மிகப்பெரிய அரசியல் மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. அது உங்களால், மக்களால், அனைத்து தரப்பு மக்களாலும் ஏற்பட்ட மிகப்பெரிய ஒரு அரசியல் மாற்றம் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். இப்போதும் திமுகவிற்கும் தமிழக வெற்றி கழகத்துக்கும் இடையேதான் இங்கு அரசியல் ரீதியாக போட்டி. மற்றும் பல கட்சிகள் தங்களுக்கு எதிரான கட்சிகள் அல்ல என்றும், அது மக்கள் மனதில் இருந்து விலகி சென்று பல காலம் ஆகிவிட்டது என்ற கருத்தையும் முதலமைச்சர் விஜய் இன்றைய அந்த மக்கள் சந்திப்பு நன்றி தெரிவிக்கும் கூட்டத்தில் அவர் தெரிவித்திருக்கிறார். எல்லாவற்றிலும் நான் பிளாக் அண்ட் ஒயிட்டாக இருப்பேன் என்பதே தமது உடை சொல்லும் செய்தி என்றும், மக்கள் தான் என்னுடைய ஊக்க சக்தி என்றும் முதலமைச்சர் விஜய் இன்று முதலமைச்சரான பிறகு அவர் தேர்தல் பரப்புரை கூட்டங்களில் பேசிய அதே தொனியில் இந்த முதலமைச்சராக அவர் பொறுப்பேற்ற பிறகும் ஆற்றிய உரையிலும் அவ்வாறு திமுக மீதான தாக்குதல் மற்றும் தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றியது, அனைத்து விதமான முறைகேடுகள், சட்டம் ஒழுங்கு பிரச்சனை அனைத்திற்கும் கடந்த திமுக ஆட்சியின் மீது குற்றச்சாட்டுகளை முன்வைத்தது ஆகியவை அனைத்துமே இந்த தேர்தல் பரப்புரை பாணியிலேயே அவருடைய முதலமைச்சர் உரையும் இருப்பதாக பொதுவான விமர்சகர்கள், பொதுவான அந்த பார்வையாளர்கள் அந்த கருத்தை தெரிவித்திருக்கிறார்கள். இருந்த போதிலும் இந்த உரையில் முக்கியமான சக்தி திமுக தான் தங்களுக்கு எதிரி என்பது கூறியது ஒன்று. அங்கு அதிமுகவும் திமுகவும் இணைந்து தமது ஆட்சிக்கு வரவிடாமல் அவர்கள் இணைந்து ஒரு முயற்சியை மேற்கொண்டது ஆகியவற்றையும் அவர் கூறியிருக்கிறார். மற்றொன்று, மதசார்பின்மை, சமூக நீதி, அந்த நதிநீர் உரிமை ஆகிய தமிழகத்திற்கான உரிமைகளை நாங்கள் எப்போதும் பாதுகாப்போம் என்றும் அவர் கூறியிருக்கிறார். மற்றொரு தமிழக வெற்றி கழகம் மீதான அந்த விமர்சனத்திற்கும் அவர் தற்கொலை என்ற விமர்சனம் செய்வது தலைவர்களின், மிகப்பெரும் தலைவர்களின் அந்த அரசியல் வாழ்க்கையே அது கேள்விக்குறியாகிவிடும் என்று கூறினார். மற்றொரு மிக முக்கியமானது, இந்த கூட்டத்தில் முதலில் தாவேக பொதுச் செயலாளரும் அமைச்சருமான புசி ஆனந்த் அவர் உரையாற்றியது. அதன் பின்னர் அந்த தொகுதியின் முக்கிய தலைவரான கூப்ப கிருஷ்ணனை உரையாற்ற அழைத்தது. அப்புறம் அதன் பின்னர் திருச்சியின் தாவேக எம்எல்ஏவான ஸ்ரீரங்கம் தொகுதிகளை அவர் இந்த முதலமைச்சர் ஆன பிறகு அவர் பங்கேற்ற முதல் கூட்டத்தில் அந்த உரையாற்றி இருக்கிறார். அதில் அந்த எதிர்க்கட்சிகளின் விமர்சனம் மற்றும் தேர்தல் வெற்றி, எதிர்கால அரசியல் இலக்கு ஆகியவற்றையும், தேர்தல் வாக்குறுதிகள் இதை நிறைவேற்றிய வாக்குறுதிகளில் உள்ள அம்சங்கள் ஆகியவற்றுக்கும் அவர் அந்த பதிலை இந்த முறை அளித்திருக்கிறார். அதிமுக கட்சியையோ பெயரையோ அவர் குறிப்பிடவே இல்லை என்பது இப்போது முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. இப்போது